எங்க அண்ணன் நல்ல இடத்துல சம்மந்தம் பேசி கொண்டு வந்தான். அதை இப்படி கெடுத்து போட்டு நிக்கால படுபாவி. இவளை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஏ லட்சுமி, கோவப்படாம இரு, உன் மவகிட்ட நான் பேசுறேன். இன்னைக்கு நான் அவளை சும்மா விட மாட்டோம்ல. பாவம் பாவம்னு விட்டு வைக்க போய் தானே இந்த அவருக்கு வாரா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி அத்தனையும் சொல்லிட்டா போலயே மாப்பிள்ளை கிட்ட. எட்டி நடந்தது நடந்துருச்சு. லட்சுமி போற வேகத்தை பார்த்தா அந்த பிள்ளை கொண்டு போட்டுருவா போல. வா போய் தடுப்போம். ஆக மொத்தம் காதலிச்சாலே தப்புதான் போல. எல்லார் வீட்லயும் எதிர்க்க தான் செய்யறாவோ. அந்த பையன்கிட்ட என்னடி சொன்ன? எந்த பையம்மா? தெரியாத மாதிரி நடிக்காத. மாப்பிள்ளை பார்க்க வந்தாம்ல, அந்த பையன்கிட்ட என்ன சொல்லி விரட்டி விட்ட? நான் ஒண்ணு சொல்லலம்மா. அவன் தான் என்னை பிடிக்கலன்னு போயிட்டான். வாரியல் பிய பிய அடிப்பே. என்னை பார்த்தா என்ன கேனச்சே தெரியுதாட்டி? நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி எங்க அண்ணன் நல்ல சம்மதமா பார்த்து எனக்கு கொடுத்துருக்கான். அதுல இப்படி மண்ணள்ளி போட்டியே. ஏ லட்சுமி, பிள்ளைய எதுவும் பண்ணிடாத. இது இல்லைன்னா வேற சம்மதம் பார்ப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏமா, நீ ஒழுங்கா தூர போயிரு. நான் என் மவ கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏ லட்சுமி, மொத வாட்டி பொண்ணு பக்கம் வந்திருக்காவோ, உடனே எல்லாத்துக்கும் எல்லாம் முடிஞ்சிருமா? இது இல்லைன்னா அடுத்து ஒண்ணு பாப்போம். என்னத்துக்கு இப்படி கோவப்படுற? இந்த பையனையே பேசி முடிச்சிருந்தாலும் சாதகம் சரியில்லைன்னா ஒருவேளை நீ என்ன பண்ணிருப்ப? அது அடுத்தது அம்புஜம். என் வீட்டு பொட்ட வர ஆளுகிட்ட என்னத்தை கேவலப்படுத்தி வச்சான்னு தெரியலல்ல. அததான் கேட்டுட்டு இருக்கேன். ஊமக்கட்ட மாதிரி நின்னுட்டு இருக்கா. நீ போ லட்சுமி, எதனால நாங்க கேட்டுக்கிறோம். அப்படிலாம் என்னால போக முடியாது. இவளை கொண்டு போட்டாதான் எனக்கு ஆத்திரம் தீரும். சொல்லும் டி, சொல்லு வாயக்கார. அந்த பையன்கிட்ட என்னடி சொல்லி தொலைச்ச? எனக்கு பொண்ணு பிடிக்கல, வேண்டான்னு போறான். எல்லாத்தையும் அவங்க கிட்ட உளறி வச்சுட்டியாடி? ஏன் லட்சுமி, நீ பண்றது தப்பு. பொம்பளை பிள்ளை இப்படி அடிக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு லட்சுமி. நான் ஒண்ணு சொல்லலம்மா, வீடுமா. நான் ஒண்ணு சொல்லல அவங்க கிட்ட. வாயத்தர வாயத்தர. ஒண்ணுமே சொல்லலம்மா. ஏ லட்சுமி, இப்ப போதும், நிறுத்துங்க. பொண்ணு போடாதீங்க. என்ன அடி அடிக்க நீங்கிட்டு வா. இப்ப எங்க அண்ணன் கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? நல்ல இடத்துல சம்மதம் பார்த்து தந்தா இப்படி கெடுத்து போட்டாலே கடுப்பாவி. ஏ அம்மா லட்சு, எங்களை போட்டு இப்படி அடிக்காதீங்க. ஏ அம்மா கடவுளை, என்ன அடி அடிக்காவமா? ஏம்மா அடிக்காதம்மா, நிறுத்துமா. என் லட்சுமி நிறுத்து. நீ சின்ன பண்ணி கீராவே போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஐயோ, உங்களையே போட்டு இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருந்தேன். மன்னிச்சுக்கோங்க டி. சின்ன பொண்ணு கீரா, தெரியாம அடிச்சு போட்டேன் டி. என்னது மன்னிக்கணுமா? அடி ஒண்ணு இடி மாதிரி விழுந்துச்சு. ஆமா அத்தானே, மரண அடி அடிச்சு போட்டு மன்னிக்கணுமாம்ல. மன்னிக்கணும். இந்த ஆச்சி அப்பத்துல இருந்து எதுக்கு தான் நிக்காவனே தெரியல. போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறத பாரு. தடுக்க வேண்டியதானே? எனக்கு கண்ணு சரியா தெரியலம்மா, தடுத்துட்டு தான் இருந்தேன். ஆமா ஆமா, நாங்க பார்த்தோம். என்னத்தை தடுத்தாவளோ? தடுத்தேன், எடுத்தேன்ட்டு. அடுத்து இந்த அம்புஜம் குந்தானி எங்க போச்சு? ஐயோ, ரெண்டு பேரும் இப்படி பேய் மொழியில முழிச்சிட்டு நிக்காளுவோ. மாட்டுனா நம்மளையும் வறுத்தெடுப்பாளுவளே. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சின்ன பொண்ணே? இப்ப என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல பால் செம்பு எடுத்துட்டு வர புது பொண்ணு மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? ஒரே தலைவலி சின்ன பொண்ணு, தலையை நிமித்த முடியல. எங்களை லட்சுமி அக்கா கிட்ட அடி வாங்க விட்டுட்டு எவ்வளவு நேக்க அந்த பிள்ளைய மட்டும் காப்பாத்தி இழுத்துட்டு போயிருக்கீங்க. சின்ன பொண்ணே, அது உங்களை காப்பாத்த தம்பி வந்தேன். எப்போ அடி வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா? ஏண்டிகளா, அதை விடுங்க. இப்ப என்ன பிரச்சனை பேய்கிட்டு இருக்கு? அடி வாங்கினதையே பேசுறாளுவோ. சின்ன பொண்ணு, அம்பிச்சிக்காவை பத்தியா? நம்ம அடி வாங்கினதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கு. அதானே, பாருங்களேன். சரி, இன்னைக்கு விடுவோம் சின்ன பொண்ணே. எப்படி இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆறதுக்குள்ளேயும் ஊருப்பட்ட சண்டை வரும். அதுல எனத்துலயாவது ஒண்ணுல அம்பச்சக்காவை கோத்து விட்டுருவோம். ஆமா, அப்பதான் நம்ம வழி தெரியும். அடையப்பா, அழுறத பாருங்க. அதானே, இந்த பிள்ளை அடி வாங்கின மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கு. ஹலோ, இந்தாம்மா காரு. ஏப்ல ஏப்ல, இங்க பாரு. அடைச்சி நிறுத்து. அடி வாங்கினது நாங்க, அதனால அழ வேண்டியது நாங்க. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. அப்ப என்னத்துக்கு இன்னும் கண்ணீரை வடிச்சிட்டு இருக்க? நிறுத்துமா அழகிய. எம்மா, அடிச்ச அடியில குறுக்கே உடைச்சு விட்டாவமா. யாமட்டி என்னை இப்படி சோதிக்கிற? ஏ லட்சு, அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, விடுங்க.
எங்க அண்ணன் பார்த்த சம்பந்தம் நல்ல குடும்பமா தான் தெரிஞ்சது. அவன் பார்த்த பையலையே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட குறைய வந்தாலும் அவனே பார்த்து இருந்திருப்பான். எல்லாத்துலயும் இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாலே விளங்காதவா. கொஞ்சம் பொறுமையா இரு லட்சுமி, நம்ம பிள்ளையவே நம்ம இப்படி சொல்லலாமா? நீ எல்லாம் எதுக்கு இப்படி உயிரோட இருக்க? இன்னும் எதுக்கு உயிரோட இருக்க? செத்து தொலைய வேண்டியதானே. நல்ல நாள் பொழுதுல பிள்ளைய இப்படி வையாத. இவ இருந்து ஏன் உசுரெல்லாம் எடுக்கா? என்னையதான் ஒரு குடிகார பையனுக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையே சீரழிச்ச. இவளையாவது நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். நம்ம பிள்ளை போற இடத்துல கஷ்டம் இல்லாம நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது தப்பா அம்புஜம்? சொல்லு அம்புஜம், நீயே சொல்லு. இருபத்தாறு வருஷமா இந்த குடிகார பைய கூட வாழ்ந்துன என்ன சுகத்தை அனுபவிச்சேன். உங்க அப்பனை கூப்பிட்டுட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கு என்னால போக முடிஞ்சதாட்டி? ஒரு நல்ல நாள் பொழுதுல உங்க அப்பா என்னை நிம்மதியா இருக்க விட்டுருப்பானா? குடிகார பைய குடிச்சு புட்டி என்ன அடி அடிப்பான், என்ன பாடு படுத்துவான். எல்லாத்தையும் நீ கூட இருந்து பார்க்க தானட்டி செஞ்ச. உனையவாது ஒரு நல்ல இடத்துல நல்ல பையன்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கேன். ஐயோ ஐயோ, உங்க அப்பம் தான் என் பேச்சு கேட்க மாட்டான். நீயும் ஏன்டி என் சொல் வார்த்தை ஒண்ணு கேட்காம அலையிறையே கடவுளே. இத நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏ லட்சுமி, இப்படி அடிக்காத. நிறுத்தும்டி. இந்த சீரெல்லாம் பாக்குறதுக்காண்டி ஊர்ல இருந்து வந்தேன். தலையில அடிச்சு அடிச்சு அழுறாள எம்மாவா. தலையில இருந்து கையை எடும்டி. ஏம்மா அழாதம்மா. ஏம்மா நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்குமா. ஏம்மா அழாதம்மா. ஏம்மா சட்டி நீ நினைக்க மாதிரிலாம் இல்லம்மா. அவரும் நல்லவங்க தாம்மா. அவங்கள கல்யாணம் பண்ணாதாம்மா நான் சந்தோஷமா இருப்பேன். ப்ளீஸ்மா என்னைய புரிஞ்சுக்கோமா. நீயாச்சும் என்னைய புரிஞ்சுக்கோமா. ஏடி நான் சொல்றது உனக்கு விளங்கலையா? பைத்தியக்காரியாடினா பைத்தியக்காரியா ஆக்கிட்டு இருக்கேனே. அந்த புள்ளரை இவ்வளவு தூரம் சொல்லுதே லட்சுமி. நம்ம சக்தியை பத்தி உனக்கு தெரியாத லட்சுமி? அம்புஜோ, நீ ஏன் இப்படி புரியாம பேசுற? பையன் மட்டும் நல்லவனா இருந்து பிரயோஜனம் கிடையாது. மாமனாரு மாமியாரு அப்படின்னு அந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்களா இருந்தாதான் அந்த வீட்டுக்கு வாழ போற பொண்ணு நிம்மதியா இருக்க முடியும். அந்த வடிவு கூடலாம் என் பிள்ளை இருக்க முடியுமா? என் பிள்ளையை விட்டு வைப்பாளா? அன்னைக்கு நீயே பார்த்தலா என்ன ஆட்டம் போட்டா நம்ம வீட்டுக்கு வந்து. கொஞ்சம் பேச்ச பேசிட்டு போனா அசிங்க அசிங்கமா கேட்டா. காது கொடுத்து கேட்க முடிஞ்சதா? ஏய் ஏய் லட்சுமி, தண்டபணி என்ன வந்துட்டவளே? வாச்சின பொண்ணு, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏய் லட்சுமி, என்ன சத்தம்? எதுக்கும் இங்க வந்தீரு? நம்ம மவள பொண்ணு பக்கம் வராவளே. வீட்ல இருந்து என்ன ஏதுன்னு பாப்போம். கூட மாட வந்து நிப்போன்னு கிடையாது. இவ்வளவு நேரம் எங்க ஒளிஞ்சு போனீரு? மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படின்னு யாரு சொன்னா? உங்க ஐயா சொன்னாரு. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லும். என்கிட்ட கேட்டா பொண்ணு பக்கத்துக்கு வர சொன்னேன். நீ பாட்டுக்கு உங்க நொண்ணங்காரன் சொன்னா அவன் பேச்ச கேட்டு ஆடுற. நானும் உன் கூட சேர்ந்து ஆட முடியுமா? என்ன மருமவனே இதெல்லாம்? காலையிலே குடிச்சு போட்டு என் மவளை இப்படி பாடா படுத்துறீங்களே. இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றதுக்கு? என் மவ கஷ்டப்பாடுபட்டு உங்க கூட குப்பை கொட்டுறா. இப்படி நடத்துறீங்களே என் மவனை. என் பிள்ளைய கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கா உங்க மாவா. அதுல நான் தலையிடவே மாட்டேன். எனக்கு இது பிடிக்கல. இம்புட்டனால அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணீரு? உமருக்கு என்ன தெரியும்? என் பிள்ளைக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். என் மாவா ஆசைப்பட்ட வாழ்க்கையதான் அமைச்சு கொடுப்பேன். எனக்கு அந்த சக்தி பயல தான் பிடிச்சிருக்கு. உமருக்கு பிடிச்சிருக்குன்னா நீர் கட்டிக்கிறோம். என் பிள்ளை வாழ்க்கையை சீரழிக்க என்னையால முடியாது. எதுக்கு லட்சுமி, எதுக்கு இப்படி வீம்பு பண்ற? உன் ஆணவத்தெல்லாம் பிள்ளை வாழ்க்கையில காட்டாத. உனைய மாதிரி குடிகாரனுக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சது பத்தாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மாவா ஆசைப்பட்டதை தான் நான் அமைச்சு கொடுப்பேன். என்னம்யா என்ன ஓவர திமிரிக்கிட்டு வரீரு? நானும் ஒரு அளவுக்கு தான் பாப்பேன். இப்படியே பண்ணிட்டு திரிஞ்சிரு. ராத்திரி தூங்கினா அம்மிக்கலை தலையில தூக்கி போட்டு கொண்டு போடுவேன். கேட்டையா சின்ன பொண்ணு? இந்த லட்சு வீட்டுக்குலாம் இனிமே வந்தா கொஞ்சம் பார்த்துதான் வரணும். பயங்கரமான ஆளு. நம்ம தலையில தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. நீ கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கே போறேன். போய் அந்த வடிவு கிட்ட என் மாவளுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சம்மந்தம் பேசிட்டு வர போறேன். ஐயோ, உமருக்கு கிறுக்காயா பிடிச்சிருக்கு?
மண்டையில இருக்க மூளையையும் அடகு வச்சு குடிச்சிட்டு வந்திருக்கீரா? சுத்த அறிவு கட்டத்தனமா பேசுறீரு. அறிவு கட்டத்தனமா. அந்த வடிவு வேற ஜாதி, நம்ம வேற ஜாதி. அவன் அன்னைக்கே ஜாதி பத்தி தான் பேசுனா. இவரு நாளைக்கு சம்மந்தம் பேச போறாராம். சம்மந்தம் நடைய கூட ஏற விட மாட்டா. சுத்த அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்காரு. அறிவு கட்டத்தனமா. என்ன லட்சுமி பேசிக்கிட்டு இருக்க? இந்த உலகத்திலேயே ரெண்டு ஜாதி தான். ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. இப்ப நீ எனக்கு பொஞ்சாதி. ஏபல காரு, உங்க அப்பாவை பத்தியா நல்லா குடிச்சு புட்டு நல்ல ரைமிங்க பேசுறாரு. தாலிய தேவையில்ல, நீதான் என் பொஞ்சாதி. தாம்பூலம் தேவையில்ல, நீதான் என் சரிபாதி. லட்சுமி, போய் மாமனுக்கு கொஞ்சம் கஞ்சி ஊத்திட்டு வா. தினம் குடிச்சிட்டு வந்து என் உசுரையே எடுக்கிறீ. இருமியா, இன்னைக்கு ஒரே நாள்ல உன் உசுரை முடிச்சிடுறேன். கஞ்சில விஷத்தை ஊத்தி எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு ஒரே அடியா போய் சேர்ந்துரும். உமரால எனக்கு என்ன பையன், இல்ல உமருக்கு என்ன பையன், இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பையன்? இந்த வீட்டுக்கு உமரால எந்த பயனும் கிடையாது. ஒரே அடியா போய் சேரும். எனக்கு கஞ்சே வேண்டாம், நான் போறேமா. பட்னியா கிடந்தனாலும் சாவேன். உன் கையால கஞ்சி குடிச்சு சாவ மாட்டேன். அப்படியே போய் ஒளிஞ்சிரு, வீட்டு பக்கம் வந்துடாத. ஏன் தண்டப்பணி என்ன கஞ்சி குடிச்சிட்டு போங்க. வழிய விடுங்கம்மா, நான் போட்டும். என்ன நிலையா நிக்காரு பத்தி இல்லாட்டி உங்க அப்பே. நீயாவது என் பேச்ச கேட்டு நட, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். காரு வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அவகிட்ட வேற மொபைல் இல்லை. ஃபோன் இருந்தாவது கால் பண்ணி கேட்கலாம். இப்போ என்னதான் செய்யறது? போயும் பார்க்க முடியாது. கடவுளே, ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுக்குற? ப்ளீஸ் பா, சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணு. இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. அஞ்சலி கிட்ட போய் ஏதாச்சும் ஐடியா கேட்கலாம். இந்த அஞ்சலி, நீ கேட்ட பூரி கிழங்கு பரவாயில்லையம்மா, சீக்கிரம் ரெடி பண்ணிட்ட. மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சாதான் போதுமே. ஒரு குக்கர்ல 2 உருளைக்கிழங்கு அவிய போட்டு கடன்னு பூரியை தேய்ச்சி பொரிச்சு எடுத்துட்டேன். சாப்பிடு அஞ்சலி, இன்னும் வேணாலும் கேளி எடுத்து கொண்டு வந்து தாரேன். சரிம்மா, உன் கையால பூரி சுட்டி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? கருப்பட்டி பணியாரம் சாப்பிடணும் போல இருக்குமா? கொஞ்சம் அரிசி நினைய வையேன், சாயங்காலம் நம்ம சுட்டு சாப்பிடுவோம். அவ்வளவுதானே, இந்த நினைய போடுறேன். கருப்பட்டி தான் வீட்டுல இருக்கோ என்னமோ தெரியல, போய் பார்த்துட்டு வாரேன். இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட ஒரு 1/2 கிலோ போல கருப்பட்டி வாங்கிட்டு வர சொல்லி வரையில. சரிம்மா, நீ முதல்ல கருப்பட்டி உள்ள இருக்கான்னு பார்த்துட்டு வா. சரியும் டீ, பூரி சூட ஆறிட போகுது, சுட சுட சாப்பிடு. அம்மா மாவே நம்மளை கண்டாலே மூஞ்சி தூக்கிக்கிட்டு தான் போறான். போட்டும் போட்டும், எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்கான்னு நானும் பார்க்கேன். அஞ்சலி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சக்தி? பூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்தா ஒரு வாய் வாங்கி பாரு. நல்லா சாப்பிட்டு சுட்டுருக்கா. இப்ப இந்த பூரி தான் உனக்கு ரொம்ப முக்கியமா? உனைய இங்க என்ன விஷயமா கூப்பிட்டோம்? நீ என்னன்னா வந்து பூரி பணியாரம்னு நீ பாட்டுக்கு ஏதாவது தின்னுட்டு இருக்க. டேய், இப்ப நான் சாப்பிடுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ப்ராப்ளம்னா என்னைய பட்னியா இருக்க சொல்றியா? ஷோ, தின்னுமா தாயே, நல்லா தின்னு. இன்னும் என்னெல்லாம் வேணுமோ சொல்லு, வாங்கி தாரே, நல்லா தின்னுக்கிட்டே இரு. கோவப்படாத சக்தி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? காருண்யாவும் பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க தெரியுமா இன்னைக்கு? அப்புறம் என்ன அப்புறம்? பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணு தெரியல. நான் வேணா சாப்பிட்டு போய் கேட்டு வரட்டா? என்ன கிண்டலா? பின்ன என்னடா, பொண்ணு பக்கம் வந்திருக்காங்கங்கிற. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன சாமியாரா? அவங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் உனக்கு வெத்தலையில மைய போட்டு காட்டுறதுக்கு? சும்மா இப்படியே பேசிட்டு இருக்காத அஞ்சலி. சக்தி, இப்ப உனக்கு நான் என்னதான் பண்ணணும்? அவங்க வீட்ல வந்து பேசு, அப்பாவை கூட்டு போய் பொண்ணு கேளு. அதுக்கு அம்மா ஒத்து வரணுமே. அம்மா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்னுட்டே இருக்கா. முதல்ல நம்ம அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வை, அப்புறமா அவங்க வீட்ல போய் பேசலாம். அம்மா தான் என் வழிக்கு வரவே மாட்டுக்காளே. ஏடா, நமக்கு பிடிச்சா மட்டும் போதாது, அம்மாவுக்கும் பிடிக்கணும். அம்மாவுக்கும் இதுல சம்மதம் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு, அம்மா கிட்ட எப்படியாவது பேசி பாக்குறேன். நீ அம்மா கிட்ட பேசினதான் நான் இவ்வளவு நேரம் கேட்டேனே. இப்பதான் சக்தி அம்மா புலம்புறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சரியா இருக்கா.
மறுபடியும் நம்ம அவளை தொல்லை பண்ணா நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் போட்டும், நானே மெதுவா அவகிட்ட பேசி பார்க்கேன். கொஞ்சம் சீக்கிரம் பேசு அஞ்சலி, எனக்கு தலையே வெடிக்குது. நீ கொஞ்சம் இங்க இருந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போ. அப்புறம் பாப்பாக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுடா, நான் ஊருக்கு போகணும். என்னால முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன். அம்மா கிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சுட்டு தான் போவேன், கவலைப்படாத. உன்னையதான் நம்பியிருக்கேன், நீ தான் எப்படியாவது அம்மாவை சம்மதிக்க வைக்கணும். எனக்கு லீவ் வேற முடிய போகுது, அதை வேற நினைச்சா தலைவலிக்குது. கூட கொஞ்சம் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கணும். நீ வேணா ஃபாரின் போயிட்டு வாயேண்டா, 1 இயர்ல வந்துருவல்ல, அப்புறம் பேசிக்கலாமா? நான் போறதுல பிரச்சனை இல்ல, காருண்யாவை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அதனாலதான் அஞ்சலி கொஞ்சம் சீக்கிரம் பேசு. அதுவும் கரெக்ட் தான். ஜோசியர் வேற உனக்கு இந்த வருஷத்துலயே மேரேஜ் பண்ணிடணும் வேற சொல்லிருக்காங்க. சரி, நான் பேசுறேன். சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாமா, நீயே சாப்பிடு. ஏன் அஞ்சலி, கருப்பட்டி இல்ல, அப்பாக்கு போன் அடிச்சு சொல்லு. சரிம்மா. எப்ப சட்டி பூரி வச்சிருக்கேன், சாப்பிட எடுத்துட்டு வரட்டா? ஒன்னும் வேண்டாம். எப்படி போறான் பாத்தியா அந்த பையன்? அந்த பிள்ளைக்காண்டி என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேக்கான். சரியாயிருவான், வீடுமா. சின்ன பொண்ணு முழிச்சிருக்காளா தூங்கிட்டாளான்னு தெரியலையே. இந்த மாவை குடுத்துட்டு போனா காலையில ஆளுக்கு 2 தோசையாவது சுட்டு சாப்பிட்டுக்குவாவோ. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. ஏடி ஏமா உள்ளவாமா? இருக்கட்டும் டி, வெளியில நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்கி இங்கேயே இருக்கேன். என்னம்மா இப்ப போல வந்திருக்க? கையில என்ன கொண்டு வந்திருக்க? இந்த அடி தோசை மாவு இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க. காலையில உன் புருஷனுக்கு 2 தோசையை சுட்டு கொடு. சரிம்மா. நல்ல வேலைமா தோசமாவது கொண்டு வந்தியே. இன்னைக்கு காலையில எந்திக்க லேட் ஆயிட்டு பாத்துக்கோ. அந்த ஆளை இட்லி பாட்டிட்ட போய் 4 இட்லி வாங்கி கொடுத்து ஹரிய வேலைக்கு அனுப்பி விட்டேன். எனக்கு போன் அடிச்சு கேட்கலாம்ல சின்ன பொண்ணு, ஏதாவது கொண்டு வந்திருப்போம்ல. வேண்டாமா, உன்கிட்டயே கேட்டுட்டு இருந்தா அவர் திட்டுறாரு. திட்டுறாரா? யாம் டி, அம்மையிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்கவா? இல்லம்மா, உன்னை சும்மா சும்மா தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன, ஆத்திர அவசரத்துக்கு ஒரு போன் அடி. அம்மா வீட்டுல ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா எடுத்து கொண்டு வந்து தர போறேன். இதுல என்ன இருக்கு? நீ அதெல்லாம் நினைக்காத சின்ன பொண்ணே, நீ போன் அடி. சரிம்மா. அம்மா, குழம்பு கறி எதுவும் வச்சியா சின்ன பொண்ணே? சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. என்ன கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் சோறு போட்டு கொண்டு வரேன், சாப்பிடுறியாம்மா? பரவாயில்லையா சின்ன பொண்ணு, என்ன கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சிருக்காளே. வீட்டுல இட்லி சாப்பிட்டு தான் சின்ன பொண்ணு வந்தேன். ஏமா கொஞ்ச காணு சாப்பிடேன். சரி டி, ஒரே ஒரு கரண்டி மட்டும் சோறு போட்டு கொஞ்சம் காண குழம்பு ஊத்தி கொண்டு வா. சரிம்மா, உள்ள வந்து இரு. ஏன்டா சின்ன பொண்ணு, காத்தாட என்ன அழகா இருக்கு. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். இந்த மாவை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சோறை எடுத்துட்டு வாப்போ. சரிம்மா, இருந்துக்கன்னா வாரேன். சுத்தி மரம் இருக்கிறதுனால நல்ல ஜில்லுன்னு இருக்கு. ஏம்மா கொண்டு வந்துட்டேன். அம்மா நிறையலாம் வச்சு கொண்டு வந்திருக்கா. இவ்வளவு காட்டி சாப்பிட முடியாது சின்ன பொண்ணு. ஏம்மா முடிஞ்சது சாப்பிடுமா, முடியலன்னா எனக்கு அள்ளித்தான், நான் சாப்பிட்டுக்கிறேன். அது என்ன சின்ன பொண்ணு, கிணத்துல குழம்பு? குழம்பு காங்கட்ட ஊத்திக்கு வேலம்மா, அதான் கிணத்துல கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். ஆட்டும் ஆட்டும். ஏம்மா சாப்பாடு எப்படி இருக்கு? ஏம்மா அவளுக்கு இவ்வளவு கூறு இருக்கா? நல்ல சோறு பங்கி குழம்பெல்லாம் வச்சு வச்சிருக்காளே. இது என்ன கூட்டு? தின்னு பாப்போம். கூட்டு நல்லா தான் இருக்கு. அம்மா எப்படி இருக்கு சொல்லு. கூட்டுல கொஞ்சம் உப்பு குறைவா இருக்குடி, நல்லா பார்த்து சம. குழம்பு ரொம்ப காரமா இருக்கு பாத்துக்க. இவ்வளவு உரப்பா வச்சா சீக்கிரம் அல்சர் வந்துரும் சின்ன பொண்ணு. உரப்பெல்லாம் கொஞ்சம் குறை. எம்மா என்னம்மா, என்னைய பார்க்க வந்தா என்னைய மட்டும் பார்த்துட்டு போ. அதை விட்டுட்டு என் வீட்டுக்காரர் செஞ்சு சமையலெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காத பாத்துக்க. பாவி மக்கா, அப்ப இதெல்லாம் நீ சமைக்கலையாடி? நான் எங்க சமைச்சேன்? அவர்லாம் சோறு கறிலாம் ஆக்கி வச்சுட்டு ஆபீஸ்க்கு போனாரு. அவர் சோறு பொங்கினாரா? அப்ப வீட்ல இருந்து நீ எடுத்துட்டு வெட்டி முறிக்க? நான் காலையில லேட்டா தான் எந்திரிச்சேன். அலாரம் அடிக்க எனக்கு கேட்காம தூங்கிட்டேன். என்ன மனசு சின்ன பொண்ணு, நீலா தூங்கிட்டா. நாளைக்கெல்லாம் விடிய காலம் 6 மணிக்கு வந்து எழுப்பி விட்டு போயிருவேன். ஒழுங்கா சோறு பொங்கி ஆக்கி எடுத்து வை. பாவம், அந்த மனுஷ வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லயும் சோறு பொங்கி வைக்கணுமோ? ஏம்மா என்ன ஓவரா பேசிட்டே இருக்க? நீ எனக்கு சப்போர்ட்டா இல்ல அவருக்கு சப்போர்ட்டா? அடிச்சு பல்லுகளெல்லாம் கலட்டி எடுத்துருவேன். இவ இருக்க சீருக்கு சப்போர்ட் பண்றாவோ சப்போர்ட். பாவம், மருமவ பிள்ளை இங்கேயும் வேலை பார்த்தா அங்கேயும் என்னெல்லாம் கஷ்டப்படுறாரோ. எம்மா பேசாட்டி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போமா. இன்னும் டீ என்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு அலையறியோ? இங்கே இரு, இப்படியே பண்ணிட்டு அலைஞ்சன்னு வையேன், நாளைக்கே உன் மாமியாளுக்கு போன் அடிச்சு கூப்பிட்டுருவேன். உங்க மருமவ கூட இருங்க, இவ சரியில்லைன்னு சொல்லிடுவேன். ஏம்மா என்ன விட்டா ஓவரா மிரட்டிக்கிட்டே போறேன்? நான் என்னம்மா செஞ்சேன்? முதல்ல காலையில நேரத்துக்கு எந்திரிச்சின பொண்ணு. மருமவனை கஷ்டப்படுத்தாதடி. அவர் அங்கேயே வேலை செஞ்சுட்டு வீட்லயே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா அவருக்கு சலிப்பா இருக்காதா சின்ன பொண்ணு? ஆமாம்மா, அவருக்கு கஷ்டமா இருக்கும்ல. நாளையில இருந்து நான் சீக்கிரமாவே எந்திரிக்க பாக்கேன். முதல்ல அதை செய்யு. காலையில நேரத்திலேயே எந்திரிச்சாச்சுன்னா போதுமே. அழகா சோறு பொங்கி ஒரு குழம்பு கறி வச்சாலே போறோம். சரிம்மா, நீ முதல்ல சோத்தை தின்னு. சாப்பிடுறேன். என்னமோ நீ செஞ்ச மாதிரியே கொண்டு வந்து நீட்டுற.
இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை பொண்ணம்மா. எடுடி கைய. புச்சுக்கு 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 சாப்பிடுங்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.